ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்டோரி ஃப்ரம் எஸ்ஜே வாய்ஸ் பாக்ஸ். இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா 3 நண்பர்கள் இருக்காங்க. ஒண்ணு தக்காளி, இன்னொன்னு வெங்காயம், இன்னொன்னு குச்சி ஐஸ். இவங்க 3மே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது வெங்காயம் தன்னோட வீட்டுக்கு தக்காளியையும், குச்சி ஐஸையும் கூப்பிடுது. அதனால தக்காளி, குச்சி ஐஸும் வெங்காயத்தோட வீட்டுக்கு போலான்னு போறாங்க. போயிட்டு இருக்கிற வழியில ஒரு சின்ன நீரோடை இருக்கு. தக்காளியும், வெங்காயமும் அந்த பாதைய ஈஸியா கடந்துட்டாங்க. ஆனா குச்சி ஐஸ் அந்த பாதைய கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓடையில சிக்கி, அந்த ஓடையில இறந்து போகுது. இத பார்த்துட்டு தக்காளியும், வெங்காயமும் பயங்கரமா மனம் வருந்தி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க நடந்தத நினைச்சு சோகப்பட்டுட்டு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த வழியா வந்த ஒரு ட்ரக் தக்காளிய இடிச்சிருது. இதனால தக்காளியும் அந்த இடத்திலேயே இறந்து போகுது. இத பார்த்த வெங்காயம் ரொம்ப சோகமாயிட்டு அழுதுட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியா ஒரு முனிவர் வராரு. அந்த வழியில வந்த முனிவர் வெங்காயத்த பார்த்து, "ஏன் வெங்காயம் அழுகுற?" அப்படின்னு கேட்டதுக்கு, வெங்காயம் சொல்லுது, "என்னோட நண்பர்கள் 2 பேருமே இறந்துட்டாங்க. என்னோட நண்பன் குச்சி ஐஸ் ஆகும்போது, அவனுக்காண்டி தக்காளியும் நானும் அழுதோம். என்னோட நண்பன் தக்காளி சாகும்போது நான் அழுதேன். ஆனா நாளைக்கு நான் இறந்தேன்னா, நான் இறக்கும்போது எனக்காண்டி யாரு அழுவா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி முனிவர்ட்ட சொல்லுது. இதை கேட்ட முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "கவலைப்படாத. நீ இறக்கும்போது உன்னோட இறப்ப நினைச்சு இந்த உலகமே அழும்" அப்படின்னு சொல்லி ஒரு வரத்த குடுக்குறாங்க. இப்போ புரியுதா? நம்ம எல்லாரும் ஏன் வெங்காயம் கட் பண்ணும்போது அழுறோம்னு? உங்களுக்கு இந்த ஸ்டோரி புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.